அவர் வெங்கடேஷ் சார் பேசுகிறாருமா. ஓகே 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 டன். இன்றைய தினம் ஒன்றிய அரசால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டுக்கு மாபெரும் ஏமாற்றத்தை அளிக்கிற ஒரு பட்ஜெட், மிகப்பெரிய வஞ்சகத்தை அளிக்கிற ஒரு பட்ஜெட். ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய புதிய அறிவிப்புகள் வரும், புதிய திட்டங்கள் வரும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு பதிலாக தலைகீழாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. வழக்கமாக சொல்லப்படுகிற 2 தமிழ் திருக்குறள்கள் அல்லது சங்க இலக்கிய பாடல்கள் கூட இந்த வட்டம் இல்லை. அது மட்டுமல்ல, நமக்கு வஞ்சகம் இழைப்பதும் நம்முடைய வளங்களை சுரண்டுவதும் தான் இந்த பட்ஜெட்டினுடைய அறிவிப்பு. நமக்கு எல்லா வகையிலும் வஞ்சகங்கள், குறிப்பாக ரயில்வே திட்டம் அல்லது புதிய தொழிற்சாலைகள், புதிய கட்டமைப்புகள் சார்ந்து ஒற்றை அறிவிப்பு கூட இந்த பட்ஜெட்டிலே இடம்பெறவில்லை. மாறாக அரிய வகை கனிமங்களை சுரண்டுவதற்கு அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம், தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசாக்கான வழித்தடம் அமைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அரிய வகை கனிமங்களை ஏலம் விடுகிற எடுக்கிற உரிமம் மாநிலங்களிடம் இருந்தது. அதை பறித்து ஒன்றிய அரசினுடைய உரிமமாக மாற்றுவதற்கு சட்டம் இயற்றினார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய அரிய வகை கனிமங்களை சூறையாட தனிய வழித்தடம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நமக்கு வழங்க வேண்டிய வளங்களை வழங்கவில்லை, மாறாக நம்முடைய வளங்களை சுரண்டுகிற அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல ஆயுர்வேதா மருத்துவத்திற்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவம் மாற்றி ஒற்றை அறிவிப்பு கூட வெளியிடப்படவில்லை. அதே போல அகழாய்வில் தொலவீராவில் தொடங்கி காலிங்கர் வரை பல அகழாய்வுகளில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழடியை பற்றி ஒற்றை வார்த்தை அறிவிக்கப்படவில்லை. அதே போல ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்டவைகள், தமிழ்நாடு மதுரை கோவை உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் பல்வேறு வழித்திட்டங்கள் பற்றிய எந்தவித அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. அனைத்து வகையிலும் வஞ்சகத்தை இழைத்திருக்கிற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. பட்ஜெட்டிலே நிதியமைச்சர் சொல்கிறார், மாநிலங்களுக்கான வரி பங்கீடும், அதே போல பொது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நிதிகளும் பொது நிவாரண நிதியும் நாங்கள் சமரசம் இல்லாமல் சமமாக வழங்குகிறோம் என்றார். ஆனால் ஒட்டுமொத்தமாக பேரிடர் நிவாரண நிதி ஆனாலும் சரி, மாநிலங்களுக்கான சம உரிமையான நிதி ஆனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற வஞ்சகம் என்பது முற்றிலுமாக நிவர்த்தி செய்யப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் புதிய திட்டங்கள் எந்த துறையிலும் துவக்கப்படவில்லை. மாறாக பல மாநிலங்களுக்கான திட்டங்கள் என்பது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டின் வரலாற்றை வஞ்சிப்பது. நீங்க பார்த்தீங்கன்னா மதம், கலாச்சாரம், வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டுவதற்கு 10,000 பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவற்றில் ஒற்றை வார்த்தை கூட வரலாறு என்று சொல்லவில்லை. மதம், வழிபாட்டு தலம், பண்பாட்டுக்கான பயிற்சிக்காக 10,000 பேருக்கு. ஏனென்றால் வரலாறு என்பது பன்முகப்பட்ட வரலாறாக, இந்தியாவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிற வரலாறாக இருக்கிறது. இவர்கள் இந்த நாட்டை வரலாற்றின் பின்போ அறிவியலின் பின்போ கொண்டு செல்ல தயாராக இல்லை. மாறாக தங்களது நம்பிக்கைகளின் பின்னால் இந்த நாட்டினுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய நிதியை மடைமாற்றம் செய்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்போ இது எங்கள் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டுக்கு ஒரு மாநிலம் சார்ந்தெல்லாம் இல்லாமல் நீண்ட இலக்கு 2047 இலக்கை வைத்து தான் நாங்கள் இந்த திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பம், குவாண்டம் சயின்ஸ் இப்படின்னு சொல்லி நாங்கள் உலகளாவிய மார்க்கெட்டுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படுது. 2047 நோக்கி தான் நாங்கள் திட்டமிடுறோம். 2047 தமிழ்நாடு கிடையாதா? இந்த ஆண்டுக்கான தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டமும் உங்களால் சொல்ல முடியாதா? ஏன் ஆயுர்வேதத்துக்கு 3 பெரிய அறிவிப்புகளை செய்கிறீங்க, சித்த மருத்துவத்துக்கு ஏன் அறிவிக்க மாட்டீங்க? அகழாய்வுக்கு இத்தனை இடம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. குஜராத்தில் ஆரம்பித்து ஹரியானா வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஏன் கீழடி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? மெட்ரோக்கு இவ்வளோ பெரிய அறிவிப்பு செய்கிறீங்கல்ல, ஏன் கோயம்புத்தூரும் தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது? 2047 என்பது தமிழ்நாடை கழித்து விட்ட 47 கிடையாது, தமிழ்நாட்டை உள்ளடக்கிய 47. எனவே தான் புதிய வளங்களையும் எங்களுக்கு தர மறுக்கிறீர்கள். மாறாக எங்கள் வளங்களை பறிக்கிற அரிய வகை தாதுகளுக்கான வழித்தடத்தை அமைப்போன்றீங்க. எங்களுடைய வளங்களை பறிப்பதற்கு மட்டும் தமிழ்நாடு உங்களுக்கு ஞாபகம் வருது, எங்களது வரிகளை பறிப்பதற்கு தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதாவது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது, இந்த ஆண்டில் 3 நைப்பர் நாங்கள் அறிவிக்க போகிறோம் என்று நிதியமைச்சர் சொல்கிறார். ஏன் மதுரை அவருக்கு ஞாபகம் வர மறுக்கிறது? தமிழ்நாடு ஏன் ஞாபகம் வர மறுக்கிறது? ஏற்கனவே ஒன்றிய அமைச்சகத்தால் அடுத்த நெய்ப்பர் மதுரையில் என்று முடிவு செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 3 நெய்ப்பர் இந்த நிதியாண்டில் நாங்கள் துவங்குகிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட தமிழ்நாட்டில் மதுரையில் நெய்ப்பர் துவக்கப்படும் என்று சொல்ல மறுக்கிறார்கள்.
எனவே எந்த திட்டம் கொடுத்தாலும் அதில் மைனஸ் தமிழ்நாடு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த வஞ்சகத்திற்கு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்ற முறையில் உங்களுக்கு மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியம், கேரள சட்டமன்ற தேர்தலும் ரொம்ப முக்கியம். அந்த மாநிலங்களில் எப்படி அறிவிப்புகள் வந்திருக்கு? ஏன்னா எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அந்த மாநிலங்கள், அதாவது பொதுவாக இந்தியாவினுடைய பொதுத்துறையை வளப்படுத்துவதும் தேசத்தினுடைய பொது பண்பாட்டை வளப்படுத்துவதும் தான் முக்கியமாக இருக்கணும். ஆனால் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு அதுக்கு நேர் எதிராக அறிவிப்புகளாகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே தான் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சொன்னேன். நீங்கள் இந்தியாவினுடைய புதிய தலைமுறை ஏஐ தொழில்நுட்பத்தை அதை நோக்கியே புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முதலீடு செய்கிறோம். சரி, ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அறிவியல் பூர்வமான பண்பாட்டை வளர்க்கப் போகிறீர்களா அல்லது மத ஒற்றுமை பண்பாட்டை வளர்க்கப் போகிறீர்களா? மாறாக நம்பிக்கை என்ற அடிப்படையில் நீங்கள் 10,000 பேருக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் எதை சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்று வருகிற பொழுது இவர்களின் இந்துத்துவ அஜெண்டாவை சொல்லிக் கொடுப்பதற்கான வடிவங்கள் தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளும் இருக்கிறதே ஒழிய மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுப்பதற்கான வடிவம் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. பொதுத்துறையை வலிமைப்படுத்துகிற வடிவம் இந்த பட்ஜெட்டிலே இல்லை. இந்தியாவின் பொது வளங்களை வலிமைப்படுத்துகிற முயற்சி இந்த பட்ஜெட்டில் இல்லை. மாறாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை சுரண்டுவதற்கும் அவர்களுக்கு நிதி வழங்காமல் மறுப்பதற்குமான எல்லா நியாயத்தையும் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். வெறுமன பேரிடர் நிவாரண நிதியோ மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிற நிவாரணமோ நாங்கள் சமமாக வழங்குகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிற ₹1 வரி பணத்தில் 29 பைசா தான் எங்களுக்கு திருப்பி தருகிறீர்கள். உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற வரி பணத்திற்கு ₹2.70 திருப்பி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏன் இந்த வஞ்சகம் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். இல்லை, இந்த முறை நாங்கள் அதிகமாக கொடுக்கிறோம், இந்த திட்டம் அதிகமாக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்ல ஒற்றை வாய்ப்பை கூட ஒன்றிய நிதியமைச்சர் ஏற்படுத்தி தரவில்லை. எனவே மிக மோசமாக தமிழ்நாட்டை இதுவரை வந்த பட்ஜெட்டில் மிக மிக மோசமான ஒரு பட்ஜெட்டாக இதை நான் கருதுகிறேன். நீங்கள் பட்ஜெட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான பட்ஜெட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது வருத்தமான ஒன்று. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களும் இதில் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனால் இது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தமிழ்நாட்டை ஆள்ற கட்சிகளை பொறுத்தவரை இது நல்லது தானே? வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக இது போன்று தமிழ்நாட்டை பழிவாங்கி இருக்கிறதை அப்படின்னு மேற்கோள் கட்டி உங்களுக்கு அதாவது வாக்கு வாங்குவது மட்டும்தான் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தால் இது நல்லதுன்னு சொல்லலாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் நலன் தாங்க எங்கள் லட்சியம். எனவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதுக்கு அநீதிக்கு எதிரான கோபம் தான். நாடாளுமன்றத்திலே சொன்னோம், அந்த மாதிரி பட்டியல் எடுக்கிற பொழுது தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வரலையா, கேரளா ஞாபகத்துக்கு வரலையா என்று கத்தினோம். எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிற பட்ஜெட். தேர்தலில் பயன்படுத்தலன்ற ரெண்டாவது விஷயம், அது வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருப்பீர்களா? 7 கோடி மக்கள் இவ்வளவு வளங்களை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுக்கிற பொழுது அந்த வளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கான பங்கை நீங்கள் தர மறுப்பது என்ன நியாயம்? இது சிபிஎம்கான கோரிக்கை இல்லை, திமுகவுக்கான கோரிக்கை இல்லை, அதிமுகவுக்கான கோரிக்கை இல்லை, தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு பின்னால் தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க பாஜக மத்திய அரசுக்கு மேல வைக்கிறீங்க. ஆனா தேர்தல் வர இருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க தேர்தலை சந்திக்க போகுது தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல. அந்த மாநிலங்களை கருத்தில் கொண்டு வாக்கு பெறுவதற்கு புதிய திட்டங்களை அறிவிப்பார்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக திட்டங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார்கிட்ட இருந்தது. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இதுல அந்த வாக்கை பெறுவதற்கான முயற்சிகளை கூட பாஜக ஈடுபடலையே. இது எதை காட்டுது? இல்ல, அதாவது மக்களுக்கு நல்லது செய்து வாக்கை பெற வேண்டும் என்ற நேர்மையான முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக மற்ற கட்சிகளை எல்லாம் வளைத்து போட்டு இடி உள்பட ஐடி உள்பட எல்லா விதமான குறுக்கு வழிகளின் மூலமாக ஒரு கூட்டணியை அமைத்து வாக்கு பெற்றுவிட முடியும் என்ற குறுக்கு வழியில் தான் 100% நம்பிக்கை கொண்ட கட்சியாக பாஜக இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து தமிழ்நாட்டுக்கு வளமான ஒரு திட்டங்களை அறிவித்து நேர்மையாக வாக்கு பெறுகிற முறையிலேயே அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதுதான் இந்த அறிவிப்பு. குடியரசுத் தலைவருடைய உரையில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு பற்றின மேற்கோள் வரல. நாங்களாம் அதிர்ச்சியாக இருந்தது. சரி, பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்பாக போல அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். பட்ஜெட்டிலும் அதுவே நிலை என்றால் இவர்கள் நேர்மையான வழியில் மக்களிடம் வாக்கு பெறுகிற முறையிலேயே நம்பிக்கையற்றவர்களாக குறுக்கு வழியில் தமிழ்நாட்டிலே நாங்கள் தங்களது வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திவிட முடியும் என்று நம்புகிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்திப்பார்கள். திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு நல்லதை செய்து வாக்கு பெறுவதற்கான முயற்சிகளில் பாஜக இறங்கல. 100% இல்லை என்பதை தான் இந்த பட்ஜெட் காட்டுகிறது. இந்த பட்ஜெட்டில் வரப்போகிற தமிழ்நாடு சட்டம், நீங்கள் போன வாரம் பிரதமர் என்ன பேசினார், தமிழ்நாட்டில் எவ்வளோ வளமான ஒரு ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் கொடுப்போம் என்றெல்லாம் பேசினார்ல. 11 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கான நல்ல திட்டங்கள், சொல்லிக்கொள்ளும் போது திட்டம் இவ்வளவு தேவை. 2 கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோக்கு இத்தனை முறை தமிழக அரசிலிருந்து முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டு பங்கும் சொல்லப்பட்டிருக்கு, அறிவிக்கப்படலை. நெய்ப்பர் அறிவிக்கப்படலை. ஏற்கனவே இருக்கிற புதிய போன ஆண்டு
32,000 கோடி புதிய வழித்தடத்திற்கு ஒன்றிய அரசு அறிவித்தது, அமுல்படுத்தியது. அதில் 302 கோடி தான் தமிழ்நாட்டின் புதிய வழித்தடத்திற்கு நீங்கள் கொடுத்தீர்கள். புதிய வழித்தடம் கடந்த 10 வருஷமா நியூ லைன் புதிய வழித்தடம் ஒன்று சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு புதிய வழித்தடம் கூட, அதாவது ஒரு மாநிலத்தின் உள்கட்டமைப்பே தேக்கத்தில் நிற்கிறது, 10 ஆண்டு கால தேக்கத்தில் நிற்கிறது. இந்த தேக்கத்தை உடைக்கிற வாய்ப்பை இந்த ஆண்டு நீங்கள் உருவாக்கியிருக்க வேண்டும், உருவாக்கவில்லை என்பதான் எங்கள் குற்றச்சாட்டு. பொதுவாகவே ஒரு பட்ஜெட்னாலே அந்த மாநிலம் அல்லது நாடு சார்ந்த ஒரு இதுதான் இருக்கும். பட்ஜெட்டில் வரும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவது போன்ற திட்டங்கள் தான் வந்து பட்ஜெட்டில் வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது சம்பந்தமாக எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்படவில்லை அப்படின்றது தானே முழுமையாக காட்டுகிறது. ஆமாம், இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். வந்து உள்கட்டமைப்புக்கான அடிப்படையான விஷயங்கள் பல அறிவிக்கப்பட்டிருக்கு, அதில் தமிழ்நாட்டுக்கான இடமே இல்லை. நீங்கள் வந்து புதிதாக வந்து அரிய வகை கனிமங்களை எடுக்கிற வழித்தடத்தில் மட்டும் உங்களுக்கு தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வருது. ஏன் ரயில்வே திட்டங்களில் ஒரு மெகா திட்டம் அறிவிங்க, அல்லது வந்து வேற உள்கமைப்பு தொழில் சார்ந்த மெகா திட்டங்கள் அறிவிங்க. இல்லை, வஞ்சிக்கப்படுகிற பட்ஜெட். அதான் நான் சொல்கிறேன், வளங்களை தமிழ்நாட்டுக்கு தருவதில் வஞ்சிக்கிறது, வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து சுரண்டுவதில் மிகப்பெரிய தன்முனைப்பை காட்டுகிறது இந்த பட்ஜெட். அந்த வளங்களை யார் மூலமா சுரண்டுறதுக்கு இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்காங்க? நீங்க பாருங்க, அரிய வகை கனிமங்கள் என்பது ஏற்கனவே மாநில அரசு ஒப்பந்த புள்ளியை கோரி மாநில அரசு ஏலம் விடுவதற்கான அதிகாரம் இருந்தது. 2 ஆண்டுக்கு முன்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு பறித்தார்கள். இப்பொழுது ஒன்றிய அரசில் இருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்குறோம் என்று உருவாக்கி அதை முழுக்க எப்படி வந்து கடந்த கூட்டத்தொடரில் அணுசக்தியிலே வந்து தனியார் மயத்துக்கு கார்ப்பரேட்டுகள் கொடுத்தார்களோ அதே போல அரிய வகை கனிமங்களை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான முன்முயற்சி தான் இந்த பட்ஜெட்டில் மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தனியார் நிறுவனங்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரிய கனிமங்களை சூறையாடுகிற ஒரு பொன்னான வாய்ப்பை தான் இந்த பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள் செய்கிறது. ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான அந்த லிங்கை ஏற்படுத்துறாங்க. அது அரிய வகை கனிமங்கள் அதிகமாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிஷா இருக்கிறது. ஏற்கனவே அதான் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிலைக்குழுவினுடைய பரிந்துரைகளும் அதுதான். எனவே இந்த கிரிட்டிக்கல் அனிமல் என்று சொல்ல அரிய வகை கனிமங்கள் என்பது இந்த 4 மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த 4 மாநிலங்களை குறிவைத்து தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரிய வகை கனிமங்களை எடுப்பதற்கு மட்டுமே பல சட்ட திருத்தங்களும் பல அரசாணைகளையும் இந்த துறை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நன்றி சார்.